ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அது தேவையற்ற பயம் என்பதை நீ உணர்ந்து கொள். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பிக்க விட்டால் போதும், உனக்கு பயம், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே ஓடிவிடும். உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை முதலில் நிவிடு. நல்லதை நினை. உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையானது உயர்ந்து கொண்டே இருக்கும். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வரப்போகின்றேன். உனக்கு நல்லது நடந்தே தீரும். கோபத்தை காட்டிக்கூட ஒருவரை காயப்படுத்தி விடு. ஆனால் ஒருபோதும் அன்பை காட்டி மட்டும் நீ ஏமாற்றி விடாதே. அது மிகப்பெரிய பாவம். தூக்கி எறிந்து விட்டார்களே என்று நீ கலங்காதே, கவலையும் படாதே. அவர்களுக்கு தெரியாது, என்னுடைய அன்பு குழந்தையை கை தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது. நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. உன் மனதிலுள்ள பாரங்கள் குறைவதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணரப் போகின்றாய். தொலைதூரத்தில் இருந்து ஒரு அழைப்புகள் உனக்கு தேடி வரும். சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும், சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும். ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்ம வினை தருகிறது. ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது என்பதை உணர்ந்து கொள். அந்த ஒரு நொடியில் மாற்றும் வாய்ப்பை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். என்னை நீ முழுவதுமாக சரணடைந்து விடு. கடவுளை நினைத்து கடமையை செய்து வா. அது போதும். கர்ம வினைகள் கரைவது நிச்சயம் உறுதி. அதை கண்டு நீ அஞ்சவோ பயப்படவோ தேவையில்லை. ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள்தான் நிறைய பேர் இருக்கின்றார்கள். தைரியமாக இருந்து என்னுடைய நாமத்தை நீ தியானித்து வா. இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் ஒளியை தரும். வரும் வெள்ளிக்கிழமை அன்று உனக்கான மிக முக்கிய அருள்வாக்கை நான் சொல்ல இருக்கின்றேன். சக்தி வாய்ந்த தங்கள் தலைமுறையினர் அனைவருமே தெய்வாம்சம் பெற்று நீண்ட ஆயுளுடன், ஆரோக்கியத்துடனும், நல்ல உடல் வலிமையுடனும், சீரம் சிறப்புடனும், பேரும் புகழுடனும், செல்வ சீமானாக வாழ்வாங்கு வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். அதை நீ புரிந்து கொள். என் அருளை நீ புரிய வேண்டும் என்கிறேன். மகிழ்ச்சியின் ஆரம்பம் இனி உன் வீட்டில் ஆரம்பமாக போகிறது. மகிழ்ச்சி உன் வீட்டில் நிலைத்து நிற்கப் போகின்றது. வரும் வெள்ளிக்கிழமையன்று உனக்கான வாக்கை நான் சொல்ல உன்னை தேடி வருகிறேன். தவறாமல் கேட்டுவிடு. அது உனக்கான தெய்வ வாக்கு. இன்று நீ என்ன நினைக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் பல மடங்கு பல்கி பெருக போகிறது. எனவே இன்றைய தினம் நேர்மறை சிந்தனைகளுடன் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் குறித்தும், உன்னுடைய பொருளாதார முன்னேற்றம் குறித்தும் நீ சிந்தனை செய். உன் லட்சிய கனவுகளை நீ அடைந்து விட்டது போல கற்பனை செய்து சிந்தனை செய். இன்றைய தினம் எந்தவித எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்து விடு. நீ உன்னுடைய வாழ்வில் நடக்க வேண்டிய நல்லவைகளை, நல்லவர்களை பற்றி சிந்தனை செய். எல்லா நன்மைகளுமே உன்னிடம் வந்து சேரும். அது பல மடங்காக பல்கி பெருகி உன் வீட்டில் வந்து தங்கும். நீ செய்வது எல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும். நல்லதையே நினை, நல்லதையே செய். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். எது நினைக்கின்றாயோ அது பல மடங்காக பெருகும். இது என் மீது சத்தியம். நீ எதற்குமே நீ கவலைப்பட போவதில்லை. நீ கலங்க போவதும் இல்லை. உன்னுடைய மனம் கலக்கமாக தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நான் நிற்பேன். மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மை. எப்பொழுதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டு என்னை அழைத்து கொண்டே இருக்கின்றாயோ அந்த நிமிடமெல்லாம் உன்னை சுற்றிதான் நான் நின்று கொண்டே இருப்பேன். நாள்தோறும் உருக உருக என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் அருகில் இல்லாமல் நான் எங்கே போவேன்? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நான் வருவேன் உனக்காக நீ கேட்டதை செய்து தருகிறேன். நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்க வருகிறேன். உன் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீ எதற்குமே கலக்கமடைய வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயமாகவே எல்லா நன்மையும் உன்னை வந்து அடையும்படி நான் செய்கின்றேன். நான் நடக்கச் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடக்கப் போகின்றது.
இன்று உனக்கு மிக சிறந்த நன்னாளாக விளங்கப் போகிறது. இன்று காலையிலேயே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் உனக்கு ஒரு நல்ல செய்தி, நல்லது எல்லாம் நடக்கப் போவதற்காகத்தானே. இப்பொழுது என்னுடைய அட்சய பாத்திரத்தை தொடு. நீ கேட்டது எல்லாம் அட்சய பாத்திரம் போல பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும். நீ என்ன நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும். நீ நல்லது நினைத்தால் நல்லது உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கும். பல மடங்கு நல்லதுகள் நடக்கும். நல்லதே நடக்க உன் வாழ்க்கையில் இன்று நல்லது மட்டுமே நினை. இன்று நீ என்ன நினைக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் பல மடங்கு பெருகி பெருகும். அது செல்வமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், நீ என்ன நினைத்தாயோ அது நிச்சயம் நடக்கும். உன் வாழ்க்கையில் பல எதிர்மறை எண்ணங்களை உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை உன் மனதிற்குள்ளே கொண்டு வா. நல்லது நடக்கும். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது. எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது. நீ கவலையே கொள்ளாதே. இந்த நிலை எல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகின்றது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது. இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை. வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றையெல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே. பயனுள்ளதை பேசு. மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உன்னை நீ நுழைத்து கொள்ளாதே. வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பல அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்கக்கூடாது. என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன். என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன். என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார். கவலைப்படவே மாட்டாய். நான் இருக்கின்றேன் உன்னோடு. எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன். அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே. நீ அதை சென்று அடையப் போகின்றாய். உன் இலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது. நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம். இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு இரு. இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு இரு. அது எனக்கு இல்லையே என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு. இன்று இல்லாவிட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார். சென்று பார். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது. நீ முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். இந்த அப்பாவின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும். நீ நினைத்தது நடக்கும். நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய். அந்த மனிதனை அளிக்கும் 3 எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்து கொள்ளாதே. மிகவுமே மோசமானது. நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம். அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம். எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம். இந்த 3 குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. இது மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம்.